வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்னோட பார்க்க போறோம். அவரை நாங்கள் ஒரு உதாரணத்துல வச்சு கொண்டு கதைக்கிறோம். மிக இலகுவாக இருக்கும். அப்ப நான் உதாரணத்துல வச்சு கதைக்கிறேன். அதாவது பாருங்க, ஏக்கம பி என்று இரு வகையான தொடைகள் இருக்கலாம். அதுவும் ஏ என்ற தொடைக்க வந்து எக்ஸ் என்ற ஒரு மூலகம் இருக்கிறார் என்று நான் எடுத்துக்கொள்றேன். அதே போல பி என்ற தொடைக்க வந்து y என்ற என்ன ஒரு மூலகம் இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்றேன். அப்ப இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட வந்து பொதுவா பெருக்க அடையாளத்தால குறிச்சு கொள்வோம். அதாவது ஏ இன்டு பி என்றா ஏ என்ற தொடைய பி என்ற தொடையால பெருக்க வரும்போது வருபவை என்ற அர்த்தம். அப்ப இவர் என்னென்னு வருவார்? இவர் உங்களுக்கு ஒரு தொடையாகத்தான் வருவார். அது எவ்வாறு வருவார் என்று பார்த்தோம்டா இவர்களுக்கு ஓடர் பியாராக வருவார். அப்ப நாங்கள் இங்க எடுக்கப்பட்ட மூலகம் என்ன? இந்த எக்ஸுக்குரிய y என்ற மூலகத்தை நாங்கள் இங்க ஒரு ஓடர் பியாராக கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? எக்ஸ் ஆனது ஏ என்ற துடைக்கு இருக்கக்கூடிய ஆளாக இருக்கேக்க, அதே போல y என்றது பி என்ற துடைக்கு இருக்கக்கூடிய ஆளாக இருக்கேக்க நாங்கள் இவரை ஓடர் பியாரால கொடுக்கிறதான் இவர் இந்த விடயம். அப்ப நாங்கள் இத ஒரு கேள்வியை வச்சுக்கொண்டு மிக இலகுவாக கதைச்சு கொள்ளலாம். அப்ப நான் உதாரணத்துக்கு பாக்குறேன். பாருங்கள், என்ன செய்ய போகுது? ஏ என்ற துடைக்க வந்து எங்களுக்கு 1,2 ஆகிய 2 மூலகங்கள் இருக்கிற, அதே போல பி என்ற என்ன ஒரு துடைக்க வந்து நான் 3,4, 5 ஆகிய 3 மூலகங்கள் இருக்கிறார் என்று வச்சுக்கொள்றேன். இப்ப நான் கூட ஏ இன்டு பி இந்த ப்ராடக்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட கேட்டேன்டா நீங்க என்ன செய்யணும்? முதலாவது துடைய போட்டுருவீங்க. அடுத்தவங்களுக்கு பார்த்து தெரியும், இங்க 2 பேர் இருக்கணும், அங்க 3 பேர் இருக்கணும். எனவே 2 பேற்ற பெருக்கமாக இருக்கக்கூடிய அளவு எண்ணிக்கையான ஓடர்ஸ் பியாஸ் விடையாக வருவார். எனவே 6 ஓடர் பியார் வரப்போகுது. அது நீங்க என்ன செய்வீங்கன்னா இதே ஓடரா போடணும். அதாவது முதலாவது சொல்லப்பட்டது ஏ என்ற தொடைய. அப்ப ஏ என்ற தொடையில முதலாக இருக்கிற ஆளோட இங்க இருக்கிறார்கள் நாங்கள் ஓடர் பேராக்குவோம். அதாவது என்னடாக்குவீங்க? 1,3, அதே போல 1,4, அதே போல 1,5 என்று ஆக்குவீங்க. இனி 1 வச்சு கொண்டு ஆக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்றும் கிடைக்காது. என்ன செய்வீங்க? 2 வச்சு கொண்டு ஆக்குவீங்க. எனவே 2,3, அதே போல 2,4, அதே போல 2,5. அப்ப இவ்வாறு ஆக்குவதற்கு பேரான் ஓடோட் பியாராக இருக்கு. அப்ப ஏ இன்டு பி பெருக்கவும் பி இன்டு ஏ பெருக்கவும் ஒரே மாதிரியான ஆக்களாத்தான் பெருக்கணுமோ வர மாட்டேன். ஏன் சொல்லுங்க? பி இன்டு ஏ என்றா நீங்க சொல்லுங்க. முதலாவதா பி இருக்கக்கூடிய ஆள் கூற வச்சுக்கொண்டு ஏ என்ற ஆள் கூறால பெருக்கணும். நீங்க உதாரணத்துக்கு பார்த்தாவே இப்ப உங்களுக்கு 1,2 இருக்கக்கூடிய ஆள் கூறும் 2,1 இருக்கக்கூடிய ஆள் கூறும் ஒரே மாதிரி நாளா இருப்பிடமோ இருக்க மாட்டேன். நீங்க அவரை ஆள் கூச்சு தளத்துல குறிச்சு பாத்தீங்கன்னா முதலாவது எக்ஸால் 1 அறிக்கை 2 இருக்கிறவரும், அதே போல எக்ஸால் 2 அறிக்கை 1 இருக்கிற ஒரே மாதிரி நாக்களும் இவர் வேற புள்ளி இவர் வேற புள்ளி. அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன செய்ய போகுது? முதலாவது பி ஏ ஆல பெருக்கேன்னு பாத்தீங்கன்னா பி என் இருக்கிறவரை முன்னுக்கு போடுங்க 3,1, அதே போல பி 3,2, அதே போல 4,1 வருவேன். அதே போல பாத்தீங்கன்னா 4,2 வருவேன். அதே போல பாத்தீங்கன்னா 5,1 வருவேன். அதே போல பாத்தீங்கன்னா 5,2 வருவேன். அப்ப இவ்வளவு சந்தர்ப்பம் தான் மொத்தமாகவே வரக்கூடிய ஆக்களாக இருக்கும். எனவே ஏ இன்டு பி பெருக்கமும் பி இன்டு ஏ பெருக்கவும் ஒரே மைய ஆக்களாக காணப்படினும் இல்ல. எனவே இது முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கும். எனவே இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அவைகள் இந்த பெருக்கத்தாக எழுதுவது, அதாவது முதலாக சொல்லப்பட்ட தொடையில் இருக்கக்கூடிய மூலகத்தையும் இரண்டாவதாக சொல்லப்பட்ட தொடையில் இருக்கக்கூடிய மூலகத்தையும் ஒன்று கொண்டு மாறி ஓடோட்டியாராக எழுதுவதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆகும். நாங்க அடுத்த கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா எங்களுக்கு ஏ பி சி என்ற 3 வகையான தொடைகள் தரப்படுது. தொடைகளுக்குள்ள ஒவ்வொரு மூலகங்கள் தரப்படினோம். அதாவது ஏ என்ற தொடைக்குள்ள என்ன தரப்படுது? எங்களுக்கு ஏ பி ஆகிய 2 மூலகம் தாரான். அதே போல பி என்ற தொடைக்குள்ள பி சி ஆகிய 2 மூலகம் தாரான். அதே போல சி என்ற தொடைக்குள்ள ஏ பி சி ஆகிய 3 மூலகங்கள் தாரான். எங்களுக்கு தந்துட்டு ஏதர வீதர சி ஆகிய 3 பேற்ற பெருக்கமாக இருக்கக்கூடியவாறு வரக்கூடிய தொடையினுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட காண சொல்லி கேட்கிறார். அப்ப எங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன? அவைய பெருக்கி எழுதுறது. எனவே இதுக்கு எத்தனை பேர் இருக்கிற? 2 பேர் 2 பேர் 3 பேர். எனவே இவரை பெருக்க வர்றது என்னவாக இருப்பார்? 12 பேராக இருப்பார். எனவே 12 ஓடர் பியார் வரப்போகுது. அதுவும் 3 பேரை பெருக்கிறோம். எனவே ஒரு ஓடர் பியாருக்கு எத்தனை ஆள்கூறுகள் சம்பந்தப்படும்? 3 ஆள்கூறுகள் சம்பந்தப்படும். அப்ப இவையில நாங்க என்ன பெருக்குவோம்டா ஓடர் பியாட்டை நீங்க முதலாக செய்ய வேண்டியது பிரேக்கெட்டை போட்டுருவீங்க. பிரேக்கெட்டுக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க? வரக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பமாக இருக்கக்கூடிய ஓடர் பியாசையும் எழுதுவீங்க. முதலாவது அதே ஓடரா பெருக்கணும். எனவே ஏ ஆள்கூறு எடுக்கிறதால ஏயில் இருக்கக்கூடிய முதலாவது ஆள்கூறு எடுக்கிற ஏ ஆக இருக்கு. இங்கேயும் முதலாவது ஆள்கூறு பி ஆக இருக்கு. இங்க இருக்கக்கூடிய முதலாவது ஆள்கூறு ஏ என்று வருவேன். அதே போல இவரை வச்சுக்கொண்டு இங்க மாத்திரம் என்ன வருவேன்? ஏ பி அங்க பி என்று வருவேன். அதே போல முதல் 2 பேரையும் மாத்தாம அங்கால மாத்திரம் வருவேன்
இங்க சி என்று வருவேன். எனவே நான் இவரை வச்சுக்கொண்டு எழுதக்கூடிய எல்லா சந்தர்ப்பமும் எழுதிட்டேன். என்ன செய்வீங்க, இதே ஆளை வச்சுக்கொண்டு இங்க வச்சுக்கொண்டு நீங்க அதே மாதிரி 3 கேஸ் எழுதலாம். அப்ப நீங்க என்ன செய்வீங்க, திருப்பி ஏக்கம இங்க நீங்க சி என்று வச்சுக்கொண்டு ஏன்னு போடலாம். அதே போல ஏக்கம சீக்கம இங்க நீங்க பி வச்சுக்கொண்டு என்ன போல கேஸ் எழுதலாம். அதே போல என்ன செய்யலாம், திருப்பி இவரை ஏ வச்சுக்கொண்டு அதே போல சி வச்சுக்கொண்டு இங்க நீங்க என்ன ஒரு சி எழுதலாம். எனவே நீங்க முன்னுக்கு ஏ வச்சுக்கொண்டு எழுதக்கூடிய எல்லா சந்தர்ப்பமும் எழுதிட்டீங்க. என்ன செய்யலாம், அதே போல முன்னுக்கு பி வரக்கூடிய மாதிரி திருப்பி இவரை வச்சுக்கொண்டு 3 கேஸ் எழுதலாம். அதே போல இவரையும் வச்சுக்கொண்டு திருப்பி 3 கேஸ் எழுதலாம். அப்ப ஒவ்வொரு ஓடோட்டியாருக்கு பக்கத்துல நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் பிரேக்கெட் போட்டு வேறுபடுத்தி காட்ட வேண்டும். இல்லையா குல போடுவாங்க. அப்ப நீங்க மொத்தமா எழுதினீங்கன்னா உங்களுக்கு யார் வருவேன், மொத்தம் 12 ஓடோட்டியார் தருவேன். அப்படிங்க கவனமாக இதுவெல்லாம் செய்து கொள்ள வேண்டும். அப்ப எழுதினீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வரக்கூடிய ஒரு விடை வரும். கடைசியில முக்கியம் என்ன செய்யணும், நீங்க இந்த அம்புக்குரிய போட்டு எங்களுடைய செட்டுக்கு வரக்கூடிய மாதிரி காட்டிக்கொள்ள வேண்டும். அது மிக மிக முக்கியமான. எனவே கேட்கப்பட்ட கேள்விக்கு இவர்தான் விடையாக இருப்பேன். அடுத்த நாங்கள் என்ன ஒரு கேள்வி பார்ப்போம். அடுத்து என்ன சொல்லப்படுதுண்டா, எங்களுக்கு ஏ என்ற ஒரு துணைக்கு இருக்கக்கூடிய மூலகங்கள் தாரான் 1,2 தரப்பட்டுட்டு எங்களுக்கு ஏ வர்க்கத்தை காண சொல்லி கேட்கிறான். ஏ வர்க்கம் என்ற என்ன அர்த்தம், ஏ என்ற துணையை ஏ என்ற துணையால பெருக்க வேண்டும். அப்ப இவரும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சம்பந்தப்பட்டால் அப்ப நாங்கள் இவர் என்ன செய்வீங்க, அதாவது ஏ என்ற துணையை திருப்பி ஏ என்ற துணையால பெருக்க என்ன வருவார், எங்களுக்கு திருப்பி ஏ வர்க்கம் வருவார். அப்ப நீங்க நேரடியாக போடலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் முதலாவது செய்யணும், அதாவது பிரேக்கெட் போடணும். அடுத்து என்ன செய்வீங்க, இங்க 2 மூலகம் இருக்கிற திருப்பி நீங்க 2 மூலகத்தாலாம் பெருக்க போறீங்க. எனவே என்ன செய்வ, 4 ஓடட் பியாட் வருவார். 2 பேர் பெருக்கத்தால வர்றபடியா 2 2 வரக்கூடியவாறு 4 ஓடட் பியாட் வருவார். அப்படி நீங்க செய்யலாம், இதையால பெருக்க 1 1 வருவார். அதே போல முதலாவது இருக்கிறவரை திருப்பி 2ஆவது இருக்கிறதையும் சோடி கட்டலாம். அதே போல 2ஆவது இருக்கக்கூடியாலையும் முதலாவது இருக்கக்கூடியாலையும் திருப்பி சோடி கட்டலாம். அதே போல 2ஆவது இருக்கக்கூடியாலையும் 2ஆவது இருக்கக்கூடியாலையும் சோடி கட்டலாம். எனவே ஏ என்ற தொடையை தந்துட்டு ஏ வர்க்கமாகிய தொடையை கேட்டாங்க, அவருடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இவ்வாறு வருவேன்.